எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் ஆடியோ போடக்கூடாதுன்னு தான் எப்பயுமே நினைப்பேன். ஆனால் இருக்க முடியலையே. இங்கே கேள்வி கேட்குறதுனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேள்வி கேட்காமலேயும் இருக்கவும் முடியல. வேறு என்ன பண்ணுறது? நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் இங்கே நான் பேசிட்டு போகிறேன். சங்கர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன குறை சார்? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாருக்கு இன்னும் திங்கக்கிழமை ஆகலைன்னு நினைக்கிறேன். சார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போடாமல் மக்களுக்காக, நமக்காக, நம்ம எல்லோருக்காகவும் குரூப் ஆஃப் எஸ்பிஓவில் ஆடியோ போட்டார். இனி எஸ்பிஓ எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் தொடர போகிறீர்கள்? யாரெல்லாம் தொடர மாட்டீர்கள்? திங்கக்கிழமை ஈவினிங் பிஃபோர் உங்களுக்கு ஃபுல் அப்டேஷன். மெயினாக பேமெண்ட்டை பற்றி எல்லாம் பேனிக் ஆகிட்டு இருக்கீங்க. அதனால் நான் எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போடாததுக்கு காரணம் அதுதான். ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நான் ஆடியோ போட்டிருக்கேன். ஏன்னா லீகல் டீமில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போட்டேன்னா. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஆடியோ போட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்களா மெம்பர்ஸ், உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னும் திங்கக்கிழமை ஆகல, அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கு இன்னைக்கு, இனிமே தானே திங்கக்கிழமை வரும். அப்படி சொல்லிட்டு போன மனுஷனை இந்த நிமிஷம் வரை காணும். சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம நிலைமை இதுதான். காசை கொடுத்தோம், ஏமாந்து போய் நிற்கிறோம். ஆனால் அந்த ப்ரொமோஷன் டீமில் இருக்காங்க பாருங்க, உண்மையாகவே நீங்கள் தாங்க பெர்ஃபெக்ட். சூப்பருங்க. நீங்கள் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு ஆளுங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கு கோடான கோடி தேங்க்ஸ். ஆனால் எங்களை மாதிரிப்பட்ட சிலர் நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களுக்கு மாத சம்பளம் 10,000 இல்லைனா 15,000 வேணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிட்டடில் 9,999 ரூபாய்க்கு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணோம். அதை 4 மாதத்தில் 13,000 ரூபாயை தந்துருவேன்னு சொன்னாங்க. அதுக்கும் ஆசைப்பட்டோம். அது மட்டுமா? அதுக்கப்புறம் எங்களோட மாத சம்பளம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே 4 மாதமோ 6 மாதமோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் 15,000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தால் 10,000 ரூபா மாத சம்பளம். நாங்கள் சேல்ஸ் டீமில் இருப்போம், நாங்கள் தான் கெத்து அப்படின்னு நாங்களும் முடிவு பண்ணோம். ஆனால் நடந்தது என்ன? அந்த 13,000 காணும், அந்த 10,000 காணும், அந்த 15,000 காணும். கேள்வி யார் கேட்க முடியும்? யாருமே கேட்க முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், இருக்கிறவன் அசால்ட்டாக தூக்கி அந்த 10,000 கொடுத்துருப்பான். இல்லாதவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆசைப்பட்டு கடனை வாங்கி கொடுத்துருப்பான். ஏன் அப்படின்னா 4 மாதத்தில் அதுதான் நமக்கு 13,000 ரூபா வந்துருமே. அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி இன்கம் 10,000 இல்லைனா 15,000 கிடைக்குமே. சுசிப்பி இந்த கடனை தூக்கி அடைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அவன் கனவுல என்ன பண்ணீங்க? மண்ணை வாரி தட்டினீங்க. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? டே, இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் முகத்துக்கு நேராக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது 1 வருஷம் கடந்தும் போயிடுச்சு. இப்போல்லாம் அந்த பைமோட்டை பற்றியே பேசுகிறதும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, பைமோட்டுக்காரன் பழைய மெம்பர்ஸ் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. பழைய மெம்பர்னால வேண்டான்னு சொல்கிறான். என்னங்க, அவனுக்கு வாக்கரிசி போட்டது எங்கள் 10,000, அவன் எங்கள் மேலே கோபத்தில் இருக்கானா? இது எந்த விதத்தங்க நியாயம்? ஒன் ஆஃப் த டைம் நீங்கள் தான் ஓனராக இருந்திருக்கீங்க. திரு சங்கர் அவர்கள் தான் நிறைய இணையதளங்களில் காட்டுது. அதுக்கப்புறம் இப்போ இல்லை, இப்போ வேற யாரோ பேர் போட்டிருக்கு. நீங்கள் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிட்டட்லையும் டைரக்டராக இருக்கீங்க. மார்ச் மாதத்துலேருந்து எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்றுலையும் டைரக்டராக இருக்கீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் சொல்வீங்க? நான் எஸ்பிஓவில் ஒரு ட்ரைனர். லீகல் டீம் என்ன சொல்லுதோ அதை கேட்பேன், அட்மின் சொல்கிற டீம் என்ன சொல்லுதோ அதை கேட்பேன், அதை ஃபாலோ பண்ணிப்பேன், எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க சிம்பிளாக. என்ன சார் உங்கள் நியாயம்? சிரிக்கவா அளவா எதுவுமே தெரியல. காலம் மட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது, காரியம் ஒன்றும் நடைபெறவில்லை. அதுதான் உண்மை. போன வருஷம் எண்டில் என்ன டைலாக் விட்டீங்க? இனி எஸ்பிஓ எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறதில்ல. பிடிக்காதவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்க, உங்கள் ரீஃபண்டை வாங்கிட்டு போயிட்டே இருங்க, எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சொன்னீங்க. அந்த ரீஃபண்டை கொடுத்தீங்களா சார்? கொடுக்கவே இல்லையே. எங்கள் காசை மட்டும் உள்ளே வாங்கி அழகாக போட்டுக்கிறீங்க. அந்த டைமில் கவர்மெண்ட் ப்ராப்ளமும் வரல, பேங்க் சைடில் இஷ்யூவும் வரல, ஒரு மெம்பர் செய்கிற தப்பும் வரல. ஆனால் எங்கள் காசை ரிட்டன் கொடுக்கணுன்னா மட்டும் கவர்மெண்ட் சைடில் ப்ராப்ளம், லீகல் டீம் இப்படி சொல்லிட்டாங்க, பேங்க் சைடில் இஷ்யூ. ஒரு மெம்பர் செய்கிற தப்புனால 1,00,000 மெம்பர் பாதிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த டைலாக் தானே சொன்னீங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் லாஸ்ட் வந்தாச்சு, 2025 எண்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இனி எஸ்பிஓ எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் கண்டினியூ பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே டைலாக் தானே சார் சொல்ல போகிறீங்க? எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் பேமெண்ட்டுக்கெல்லாம்.
ரீஃபண்ட் இனிமே அப்படி கொடுக்க போறதில்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் இந்த நிமிஷம் வர தெரியல, ஏன்னா திங்கக்கிழமை ஆகல. திங்கக்கிழமை ஆனா தானங்க தெரியும் என்ன ஆப்ஷன். திங்கக்கிழமை இந்த நிமிஷம் வர ஆகலையே, அதனால தெரியல. பாவம் புது மெம்பர்ஸ் 2-3 பேர், அப்பயே நான் சொன்னேன் 2 பேமெண்ட்டோ 3 பேமெண்ட்டா எடுத்தாங்க, புஷ்ஷுன்னு போச்சு. இனிமே அடுத்து புது மெம்பர்ஸ் வேணுமா சார் உங்களுக்கு? வேணா ட்ரை பண்ணுங்க. மக்கள்னாலே ஏமாளி தானே சார், ஒரு பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும், வந்துட்டே இருக்கும். இவங்களை ரீஃபண்ட் அப்ளை பண்ண சொல்லி தூக்கி தள்ளி விட்டுருங்க. அடுத்து புது மெம்பர்ஸ் வரட்டும் சார், 2 பேமெண்ட் 3 பேமெண்ட் கொடுங்க. இருக்க மாட்டேன் சொல்ல போறாங்க. 6500 கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 4500 ஸ்டாப் பண்ணி முடிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை, சிம்பிள். அதை தானே சார் இது இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓல்டு விட்ராவல் என்னாச்சு, நியூ விட்ராவல் என்னாச்சு, டாஸ்க் என்னாச்சு, பை மோட் கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட் என்னாச்சு, நியூ மெம்பர்ஸ் பேமெண்ட் என்னாச்சு, வருஷம் 2025 எண்டாச்சு. ஒண்ணுமே எனக்கு சொல்ல தெரியல. ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் சார். என்ஜாய் பண்ணுங்க சங்க சார், வாழ்க்கையை ஜாலியாக அமைச்சுக்கோங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார், அதுதான் இம்பார்ட்டன்ட் சார் எங்களுக்கு. ஒரு கமெண்டர்கிட்ட பேசும்போது அந்த கமெண்டர்கிட்ட நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த கமெண்டர் பேரை சொல்ல விரும்பல இந்த இடத்துல. அந்த கமெண்டருக்கு ஒரு காட்ஸ் சார். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நாங்களும் எத்தனையோ வருஷம் கடந்து வந்துட்டு தான் இருக்கோம் சார், நான் சுத்தமாக நம்பிக்கை இழந்துட்டேன், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு மக்கள் என்ன நம்பி சேர்ந்தவங்க தானே எல்லாருமே, என்ன அப்படி திட்டுறாங்க சார். அவங்க என்ன நம்பி சேர்ந்தனால தானே திட்டுறாங்க. அதை போய் யாராவது இன்ட்ரடியூசரை திட்டா இருந்தா கம்பெனியை நேராக கேள்வி கேட்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுல யாராவது அப்படி போய் கேள்வி கேட்பாங்களா சார்? இவங்களை நம்பி தானே நானும் ஆளை சேர்த்து விட்டேன், நானும் பரிதாபமான சிச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இழந்துட்டேன் சார். இனிமே அப்படி ஆள் சேர்த்து விடுறதா இருந்தாலும் கண்டிப்பா அந்த முயற்சிக்கு நான் இறங்கவே மாட்டேன். என் கீழே உள்ளவங்களுக்குன்னா கிடைக்க வேண்டியது இல்லைன்னா ரீஃபண்ட் இது எதனாச்சும் கிடைச்சிட்டுனா கூட போதும், அவங்க சந்தோஷமா இதை விட்டு வெளியேறிட்டாலும் போதும், நானும் மெல்ல கலந்துருவேன். எனக்கே விருப்பம் இல்லை. கமெண்டர்லையும் சில தற்குறிகள் இருக்காங்க சார், கண்மூடித்தனமா ஆதரிக்கிற சில தற்குறிகள் இருக்காங்க சார் அப்படின்னு ஒன் ஆஃப் த கமெண்டர் சொல்றாரு. அவர் ஆனா பொண்ணா எதுவுமே நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அப்படி சொல்லி காட்டி கொடுக்க கூடாது, தப்பு. இதுல இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல நம்ம கமெண்டர்ஸையும் என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் அவ்வளவு ஃபீல் பண்றாரு, நம்ப வச்சு கழுத்த இருக்கிறார் சார். அவர் பேச்சு எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணா இருக்கு, மாத்தி மாத்தி பேசுறாரு சார். அந்த கமெண்டர் சொல்லி ஃபீல் பண்றாரு, மக்களை இப்படியா சார் ஏமாத்தணும் அப்படின்னு அந்த கமெண்டர் என்கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கமெண்டர்ஸை திட்டதும் ஒரு பிரோஜனமே இல்லை, நம்ம எதுக்கு அவங்களை திட்ட போறோம், அவங்களும் இதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான், அவங்க என்ன அங்கே மேல் இடத்துல சொல்றாங்களோ அதை தானே இவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கமெண்டர்ஸே மைண்ட்ல இருந்தே நான் எடுத்துட்டேன். வேண்டாம், பாவம், அவங்களும் எத்தனையோ பேர் சேர்த்து விட்டுருப்பாங்க, நம்பி தானே சேர்த்து விட்டுருப்பாங்க இந்த கம்பெனியை, பின்ன அவங்கள தானே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அவர் அதான் சொல்றாரு, சில தற்குறி கமெண்டர்ஸ் இங்க உள்ள இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப படு மட்டம் அப்படின்றாரு அந்த கமெண்டர். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அதனால தான் சங்கர் சாருக்கு நான் இப்போ ஒரு சூப்பர் ஐடியா தரேன். நாங்கெல்லாம் நெகட்டிவ் மெம்பர்ஸ்னே நீங்கள் வச்சுக்கோங்க சார், பாசிட்டிவ் மெம்பர்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்களா, அதை எப்படி செலக்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தரேன். நெகட்டிவ் மெம்பர்ஸை கழட்டி விடணும் நீங்கள், அதுக்கான ஐடியாவை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ப்ரூப் ஆஃப் எஸ்பிஓலையோ இல்லைன்னா நோட்டீஸ் போர்ட்லையோ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு உங்களோட பாசிட்டிவ் மெம்பர்ஸ் என்ன பதிவு போட்டுருக்குன்னே தெரியாம அதுக்கு போய் லைக்கும் ஹார்ட்டினும் ஃபயரிங்கும் விட்றாங்க பாருங்க, அவங்களெல்லாம் தனியாக எடுத்துட்டு அடுத்து ஒரு ஆஃபர் போடுங்க சார். ஆஃபர் போட்டு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வைங்க சார், வச்சுட்டு அவங்க உடனே பண்ணுவாங்க சார். ஏன்னா அவங்களும் ஹார்ட்டு ஃபயரு என்னது லைக்கு இதெல்லாம் போட்டு தள்ளுறாங்க பாருங்க, பாசிட்டிவ் மெம்பர் சார். அவங்க எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க சார். அவங்கள டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆஃபரை போட்டு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 4 மாசத்துல 48,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபரை போடுங்க, உடனே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ண உடனே டக்குன்னு இந்த நெகட்டிவ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் காசை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க சார், செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு நல்ல ஐடியா. அடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே எங்கேயுமே வராது. அடுத்து என்ன பண்றீங்க, அவங்க தான் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பதிவு போட்டாலும் லைக் ஹார்ட் ஃபயர் இதான் விடுவாங்க. டக்குன்னு அடுத்து என்ன பண்றீங்க, அடுத்து ஒரு ஆஃபர் போடுறீங்க. அடுத்ததான் என்னன்னா எல்லாருமே பாசிட்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் அதில் இருப்பாங்க, திருப்பி அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கே ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த எண்டில் ஒரு ஆஃபரை போட்டு அவங்களெல்லாம் தனியாக எடுங்க. பாசிட்டிவ் மெம்பர்ஸ் லைக் ஹார்ட் ஃபயர் விடுறவங்களாம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு ஆஃபர் போடுங்க. நெகட்டிவ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அந்த காசை எடுத்து தள்ளி விட்டுருங்க. 4 மாசத்துல 48,000 கிடைக்கும்னு சொல்லுங்க, உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். 10,000 ரூபாய் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் சார். சங்க சார் ஃபுல் சப்போர்ட் சார் உங்களுக்கு நான். அதோட நெகட்டிவ் மெம்பர் 0, பாசிட்டிவ் மெம்பர்ஸ் 100%. நீங்க ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் நடத்தலாம், பை மோட் இ-காமர்ஸ் நடத்தலாம், எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் நடத்தலாம், என்ஜாய் பண்ணலாம் சார். நல்ல ஐடியா, கேளுங்க. அதுபடியே அவங்களுக்கு ஒரு ஆஃபரை போடுங்க. அந்த லைக்கு ஹார்ட் ஃபயர் விடுறவங்கள தனியாக எடுங்க, ஒரு ஆஃபரை போடுங்க. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, 48,000 ரூபாய் 4 மாசத்துல கொடுத்துறோம்னு சொல்லுங்க, உடனடியாக வந்து கொடுப்பாங்க.
நீங்கள் நெகட்டிவ் மெம்பர்ஸுக்கு எல்லாத்தையும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுமா, இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போ, உன் காசெல்லாம் இந்த வாங்கிக்கன்னு சொல்லிடுங்க. கொடுத்துருங்க. நெகட்டிவ் மெம்பர்ஸ் 0, பாசிட்டிவ் மெம்பர்ஸ் 100% உங்கள் கம்பெனியில். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.